இன்றைய வேதவசனம் ஜனவரி 4:28. வேதத்துல ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனத்துல உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட் வேர்ஸா இருக்கும். எல்லாரோட லைஃப்லயுமே டபுள் மடங்கு பிளெஸ்ஸிங்ஸை நம்ம எதிர்பார்க்குறவங்களா தான் காணப்படும். அது தவறே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டாங்க. உங்களோட வாழ்க்கையில் சில குறைவுகள் இல்லைன்னா சில சோர்வான நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களை மற்றவர்கள் முன்பாக அடுத்து மேன்மையாக நிறுத்துவாங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட இந்த கஷ்டமான நாட்களையும் நீங்கள் கடந்து செல்லுங்க. வேதத்துலேயே நமக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. இப்போ யோசேப்பு எடுத்துக்கலாம், மோசே எடுத்துக்கலாம், தாவீது எடுத்துக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம எடுத்துக்கலாம். அவங்களோட வாழ்க்கையிலெல்லாம் பார்க்கும்போது யோசேப்பு, மோசே, தாவீதோட வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில் தான் அவங்க கடந்து வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு கட்டத்தில் யோசேப்பை ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றினாங்க. மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறவர்களாக மாற்றினாங்க. தாவீதை ஒரு ராஜாவாக மாற்றினாங்க. அப்போது எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப்பில் பாடுகள் இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சந்தோஷமான ஆசீர்வாதமான நாட்களையும் கட்டாயம் நமக்கு வச்சுருப்பாங்க. ஆண்டவரே நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அவ்வளோ பாடுகளை பட்டாங்க. அப்போது நிறைய பேர் அவங்கள இகழ்ந்தாங்க. ஆனால் எல்லார் மத்தியிலையும் 3வது நாள் ஆண்டவர் உயிர் தெழுந்து போயிருக்காங்க. ஸோ பாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்டரான டேஸ் அண்ட் ஆசீர்வாதமான நாட்களும் உங்களோட வாழ்க்கையில் காணப்படும். அதனால் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் கண்டிப்பாக ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாங்கன்ற நம்பிக்கையோடு காணப்படுங்க. Thank you. Have a beautiful day.